ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேங்க. சம்மர் ஹாலிடேஸ் முடிய போகுது. ஸோ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வத்தல் விட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். வழக்கமாக எனக்கு மாமியார் தான் வத்தல் விட்டு தருவாங்க. இந்த தடவை அம்மா எனக்கும் வேணும்னு கேட்டிருந்ததுனால சரி அம்மாவுக்கும் வத்தல் விட்டு கொடுத்துட்டு நம்மளும் நிறைய கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் விடுறதுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். பச்சரிசி கொண்டு போயிருந்தேன். அம்மா ஆல்ரெடி மாங்காய் ஊறுகாய் வத்தல் போட்டு வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் காய வச்சு எடுத்து வச்சுட்டு பச்சரிசி கழுவி காய வச்சுட்டு இந்த மாதிரி சாதம் பொங்கி தான் வத்தல் விட்டேன் முறுக்கு குழல்ல. அது எப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிட்டு 1 கிலோவுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். 1 கிலோவுக்கு 4 கிலோ அளவுக்கு தண்ணி குக்கரில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகமும் இல்லை 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஓமம் கூட சேர்த்துக்கலாம். உப்பும் தேவையான அளவாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி நைட்டே ஊற வச்சு எடுத்து அது கூடவே போட்டுடணும். ஜவ்வரிசி 1 கிலோவுக்கு ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி போதும். பெரிய ஜவ்வரிசி தான். ஊற வச்சு அது கூடவே போட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. நைட்டே பொங்கி வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு அது குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போவுமே சூடாக தாங்க இருக்குது. ஸோ அப்போ ஓப்பன் பண்ணி காலையில் ஒரு 6 மணி போல் வெயிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி முறுக்கு குழலில் போட்டு பிழிஞ்சு விட்டிங்கன்னா உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் பொரித்து சாப்பிட்டும் பார்த்தாச்சு. ஸோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் வத்தல் விட கற்றுக்கிட்டது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. நிறையவே வத்தல் விட்டோம். அம்மாவுக்கும் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு எனக்குமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் அதை கொஞ்சம் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கஞ்சி வத்தல் பார்த்திங்கன்னா 1/2 கிலோவே போதுங்க. அந்த 10 லிட்டர் குக்கர் ஃபுல்லாக வரும். 1/2 கிலோ பச்சரிசியை நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு தண்ணி 10 லிட்டர் குக்கரில் ஒரு 3/4 குக்கர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிக்கட்டோன்னு இந்த கரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்து அது கூட ஊற்றிடணும். ஊற்றும்போது கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். பாருங்கள், நான் 1 கிலோ அளவுக்கு அரைச்சிட்டு வந்தேன். இந்த மாதிரி 2 பாத்திரத்தில் தனித்தனியாக செஞ்சிட்ருக்கேன். அது கூடவே ஜவ்வரிசியும் வேக வச்சு ஊற்றிக்கணும். 1 கிலோவுக்கு 100 கிராம் ஜவ்வரிசி இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது கஞ்சி வத்தல் இல்லைங்களா. ஸோ அதனால் 1/2 கிலோவுக்கு 50 ஜவ்வரிசி, இன்னொரு 1/2 கிலோவுக்கு 50 ஜவ்வரிசின்னு தனியாக வேக வச்சு இந்த லிக்விடு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு. இதையும் காய வச்சு நல்லா எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. எல்லாருமா சேர்ந்து செஞ்சதுனால டயர்ட்னஸும் தெரியல. ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. அளவாக செஞ்சால் இன்னும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம சிங்கிளாகவே செய்யலாம். ஸோ நான் அம்மா வீட்டில் செஞ்சதுனால நிறைய விட்டு நிறைய செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த 1 இயருக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்களும் இதே மாதிரி கஞ்சி வத்தல் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.